சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே சீனா ஜப்பான் பதட்டம் அதிகரிப்பு, தஜ்ஜியின் கருத்துக்கள் ஆத்திரமூட்டும் என சீனாவின் குற்றச்சாட்டு. ஐரோப்பா முழுவதும் ஹமாஸ் வலையமைப்பை அம்பலப்படுத்திய மொசாட். எப்ஸ்டைன் விவகாரத்தால் ட்ரம்பின் மறுப்பு மதிப்பீடுகள் உயர்வு, பொதுமக்கள் எதிர்ப்பு. சவுதி இஸ்ரேல் இயல்பாக்கும் ஆபிரகாம் ஒப்பந்தங்களை முழுமையாக மாற்றக்கூடிய திருப்புமுனை. கிருமியாவில் ரஷ்யா புதிய ராணுவ மைய நிர்வாகம், உள்ளூர்வாசிகள் மீது பெரும் தாக்கம். ரஷ்யா உக்ரைன் போர் தீவிரம், பண நெருக்கடி, கியேவின் போர் இயந்திரம் பலவீனம். சிரிய இடையக மண்டலத்திற்கு நெதன்யாகுவின் வருகை, உலகளாவிய கண்டனம். உக்ரைன் போரை கட்டுப்படுத்த அமெரிக்க ராணுவ உயர் அதிகாரிகள் கியேவில். சீனா எப்படி உலகின் மிகப்பெரிய கடன் வழங்குநராக உயர்ந்தது? தைவான் பிரச்சினையை சூழ்ந்துள்ள நுணுக்கமான சூழலில் ஜப்பான் பிரதமர் தெரிவித்த கருத்துக்கள் புதிய அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் வெளியிட்ட அறிக்கைகள் ஆத்திரமூட்டு மற்றும் ராஜதந்திர சிவப்பு கோடுகளை மீறியவை என சீனா கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளது. பெய்ஜிங் இது பற்றி குறிப்பிடுகையில், ஜப்பான் தைவான் விவகாரத்தில் தலையீடு செய்வது சீனாவின் உள்நாட்டு விவகாரத்தில் தலையீடாக கருதப்படும். அதே நேரத்தில் டோக்கியோ தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்ற மறுத்து இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதி மற்றும் நிலைத்த தன்மைக்காக தைரியமாக பேசியதாக வலியுறுத்துகின்றது. இரு நாடுகளும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளில் ஈடுபடும் நிலையில் இந்த விவகாரம் ஆசியாவின் மிக உணர்திறன் வாய்ந்த புவிசார் அரசியல் போட்டியில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளது. ஐரோப்பிய உளவுத்துறை அமைப்புகளுடன் இணைந்து நீண்டகால விசாரணை நடத்திய மொசாட் ஐரோப்பா முழுவதும் செயல்பட்டு ஹமாஸ் போராளிகளின் உள்கட்டமைப்பு வலையமைப்பை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இஸ்ரேலியர் மற்றும் ஜூதர்களை இலக்காக கொண்டு திட்டமிட்ட தாக்குதலை தடுக்க இந்த நடவடிக்கை முக்கிய பங்காற்றியதாக மொசாட் அறிவித்துள்ளது. மொசாட் இது தொடர்பாக குறிப்பிடுகையில், ஹமாஸ் உயர்மட்ட தலைவர் கலீல் அல் ஹையாவின் ஆலோசகராக பாசம் நைமின் மகன் மஹ்மூத் நைமை இந்த சதித்திட்டத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அடையாளம் கண்டதாக தெரிவித்துள்ளது. நைம் தனது தந்தையை கத்தாரில் சந்தித்து இந்த திட்டங்களுக்கு ஆதரவு பெற்றதாக தகவலையும் மொசாட் குறிப்பிட்டுள்ளது. ஆஸ்திரியா வியன்னாவில் நடந்த சோதனைகளில் கைத்துப்பாக்கிகள், வெடிப்பொருட்கள் கொண்டு ஆயுத குவியல் பறிமுதல் செய்யப்பட்டது. ஹமாஸ் நெட்வொர்க்குடன் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டனர் எனவும் மொசாட் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மொசாட் மேலும் தெரிவிக்கையில், ஜெர்மனியிலும் சமீப மாதங்களில் ஹமாஸ் செயல்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாக்குதல் துப்பாக்கிகள், கைத்துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஐரோப்பாவின் பல நாடுகள் இஸ்ரேலுடன் இணைந்து தீவிரவாத நிதி மற்றும் ஆயுத வலையமைப்புகளை ஒழிப்பதற்கான நடவடிக்கையை வலுப்படுத்தி வருகின்றன. அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பின் ஹமாஸ் ஐரோப்பாவில் ரகசிய செல்கள் அமைப்பதை அதிகரித்திருப்பதாகவும் உலகளவில் டஜன் கணக்கான தாக்குதல்கள் திட்டமிட்ட நிலையில் அவை முறியடிக்கப்பட்டன. இஸ்ரேல் மற்றும் உலக நாடுகளுடன் சேர்ந்து அப்பாவி இஸ்ரேலியர், ஜூதர் மற்றும் பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்களை தடுக்க தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளது என மேலும் தெரிவித்துள்ளது. ஐரோப்பாவில் வெளிப்பட்ட இந்த வலையமைப்பு ஹமாஸ் சர்வதேச அளவில் கால் பதிக்க முயற்சி செய்வதை வெளிப்படுத்துகின்றது. எப்ஸ்டைன் கோப்புகள் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் புதிய தகவல்கள் வெளியானதால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மறுப்பு மதிப்பீடுகள் முக்கிய வாக்காளர் குழுவில் அதிகரித்து வருவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடமும் எப்ஸ்டைன் வழக்கின் புதுப்பிக்கப்பட்ட விவரங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் ட்ரம்பை பற்றிய பொது விவாதம் மீண்டும் தீவிரமடைந்து ஊடக ஆய்வு கூட அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் ஏற்கனவே இருந்த அரசியல் துருவமுனைப்பு இந்த விவகாரத்தால் மேலும் தீவிரமாகியுள்ளது. விவகாரம் தொடர்பான புதிய வெளிப்பாடுகள் வெளிவருவதால் தேர்தல் முனைப்பில் இருக்கும் வாக்காளர்களின் மனநிலையும் மாறி வருவதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் இடையேயான வெள்ளை மாளிகை சந்திப்பு இக்காலத்தின் மிக முக்கியமான ராஜதந்திர தருணங்களில் ஒன்றாக மதிப்பிடப்படுகின்றது. குறித்த சந்திப்பின் போது ஜெருசலேம் நேரடியாக பேசப்படவில்லை என்றாலும் இந்த சந்திப்பின் மையமாக இஸ்ரேலின் மத்திய கிழக்கில் எதிர்கால நிலைப்பாட்டை பற்றியதாகும். புதுப்பிக்கப்பட்ட அமெரிக்க சவுதி கூட்டணி பல வருட அமைதியான பேச்சுவார்த்தைகளின் உச்சமாக கருதப்படுகின்றது. மத்திய கிழக்கில் விதியை நிர்ணயிக்கும் சக்தியாக தன்னை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் சவுதி அரேபியா எண்ணெய் சார்ந்து பொருளாதாரத்திலிருந்து உலகளாவிய பல்துறை சக்தியாக மாறும் விஷன் 2030 திட்டத்தை வேகப்படுத்தி வருகின்றது. நாங்கள் ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் சேர விரும்புகின்றோம் என்று MBSின் வெளிப்படையான அறிவிப்பு மத்திய கிழக்கில் நடந்து வரும் அரசியல் மறுசீரமைப்புக்கு புதிய திசையை உருவாக்குகின்றது. இதுவரை முன்னுதாரணமாக இருந்து ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் வளைகுடாவின் சக்தி வாய்ந்த நாடான சவுதி அரேபியா இணைந்தால் பிராந்தியத்தின் முழு அரசியல் வடிவமைப்பையும் மாற்றக்கூடிய புதிய கட்டமைப்பாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அத்துடன்
அத்துடன் பாதுகாப்பு, வணிக, தொழில்நுட்ப மற்றும் இராணுவ ஒத்துழைப்பை மையப்படுத்திய விவாதங்கள் இது வெறும் குறியீட்டு சந்திப்பு அல்ல என்பதை காட்டுகின்றன. இந்த சந்திப்பில் F-35 போர் விமான ஒப்பந்தம், வான் பாதுகாப்பு அமைப்புகள், ஆழமான வணிக ஒத்துழைப்புகள் ஆகியவை அடங்கும். மேலும் சவுதி ஒப்பந்தம் மற்ற அரபு நாடுகளையும் இயல்பாக தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் ஒரு பரிசோதனை அல்ல, மாறாக அவை மத்திய கிழக்கின் புதிய வருங்கால அடித்தளமாகும். சவுதி அரேபியா அதில் இணைவது பிராந்திய அரசியல் வரைபடத்தை மறுபரிசீலனை செய்யும் வகையில் வரலாற்று திருப்பமாகும். அடுத்த தசாப்தத்தில் மத்திய கிழக்கு எவ்வாறு இருக்கும் என்கின்ற கேள்விக்கான பதில் இப்போது அமெரிக்கா, சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் எடுத்துக்கொள்ளும் முடிவுகளில் உள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் போரில் பங்கேற்பது தற்போது நிர்வாக பதவிகளுக்கான முக்கிய தகுதியாக மாறியுள்ளது. இதற்காக உக்ரைனுக்கு எதிரான போரில் ஈடுபட்டு 57 பேர் கட்டாயப்படுத்தப்பட்டவர்கள், ஒப்பந்த வீரர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகள் தலைமை பதவிகளுக்கான சிறப்பு பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த பயிற்சியை முடித்த பின் சுமார் 90% பேர் ரஷ்யாவின் அதிகார பிரிவுகளில் நியமிக்கப்பட உள்ளனர். இது சாதாரண பணியாளர்கள் மாற்றம் அல்ல, மாறாக சிவில் நிர்வாகத்தை இராணுவ அதிகாரிகளாக மாற்றும் வகையில் ஒரு இராணுவமயப்பட்ட நிர்வாக அமைப்பு உருவாக்கப்படுகின்றது. இதில் நிர்வாகத்திறனையும் அனுபவத்தையும் விட பாதுகாப்பு அமைப்புகளுக்கான விசுவாசமே முக்கிய தகுதியாக கருதப்படுகின்றது. இந்த முறை உள்ளூர் மக்களை கட்டுப்படுத்தவும் ஒடுக்கவும் தயாரிக்கப்பட்டு அடக்குமுறை ஆட்சிக்கான மேடையை உருவாக்குகின்றது. இந்த மாற்றங்கள் கிரிமியாவின் பொதுமக்களின் வாழ்க்கையை பாதிக்க தொடங்கிவிட்டன. சிவில் அதிகாரிகள் பின்தள்ளப்பட்டு இராணுவ நடைமுறைகள் அதிகார அமைப்பில் முன் செல்கின்றது. பாதுகாப்பு படையினரின் அழுத்தம் அதிகரித்து வன்முறை ஆட்சியின் ஒரு கருவியாக நிலை பெறுகின்றது. இதன் விளைவாக கல்வி, சுகாதாரம் போன்ற சமூக தேவைகள் இரண்டாம் முக்கியத்துவத்திற்கு தள்ளப்படுகின்றது. மேலும் ரஷ்யா கிரிமியாவில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கான இராணுவ அடிப்படையிலான புதிய கட்டாய திட்டங்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. இவை ரஷ்யா ஆட்சிக்கு விசுவாசத்தை வளர்ப்பதையும் எதிர்கால இராணுவ சேவைக்கான மனப்பயிற்சியை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. ரஷ்யா உக்ரைன் போர் வேகம் அதிகரித்து வரும் நிலையில் உக்ரைனின் போர் திறனை பண நெருக்கடி கடுமையாக பாதித்து வருகின்றது. நேட்டோவின் வெடிமருந்து கையிருப்புகள் ஆபத்தான அளவில் குறைந்து வருவதால் ரஷ்யா தனது தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உக்ரைனுக்கான இராணுவ உதவி தாமதமாகவும் கிடைக்கும் கையிருப்புகள் குறைவாகவும் உள்ளன. இதனால் முன்னணியில் உள்ள உக்ரைன் படைகள் கடுமையான அழுத்தத்தையும் வள பற்றாக்குறையும் எதிர்கொள்கின்றன. இருந்தபோதிலும் உக்ரைன் படைகள் மீள்தன்மையுடன் உறுதியுடனும் தற்காப்பை தொடர்கின்றன. ரஷ்யாவின் கணக்கிட்ட உத்தி, நேட்டோவின் பற்றாக்குறை மற்றும் உதவியின் மந்த நிலை ஆகியவை போர் நிலையை சிக்கலாக்குகின்றன. ஆயுதங்களின் குறைவு உக்ரைனின் எதிர்ப்பு திறனை பாதிக்கக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சர்வதேச சமூகம் அடுத்த வாரங்களில் போர் எப்படி வடிவம் எடுக்கும் என்பதை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. தெற்கு சிரியாவின் இடையக மண்டலத்தில் நிறுவப்பட்டுள்ள இஸ்ரேலிய படையினரை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சமீபத்தில் பார்வையிட்டது சர்வதேச விமர்சனங்களுக்கு வழிவகுத்துள்ளது. சிரியா இந்த வருகையை தனது இறையாண்மை பிரதேசத்தில் சட்டவிரோத ஊடுருவல் என குறிப்பிட்டு கடுமையாக கண்டித்துள்ளது. மேலும் இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் நிறைவேற்றிய தீர்மானங்களை மீறுவதாக குற்றம் சாட்டியுள்ளது. நெதன்யாகுவின் இந்த நடவடிக்கை ஏற்கனவே பதட்டம் அதிகரித்துள்ள சிரிய இஸ்ரேல் எல்லை பிரதேசத்தில் கூடுதல் அரசியல் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. சர்வதேச சமுதாயத்திற்குள் பல நாடுகள் இந்த வருகை கோபப்படுத்தப்படும் செயல்பாடு என கண்டித்துள்ளன. அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பலர் இந்த சம்பவத்தை கவலைக்கிடமாக பார்த்து வருகின்றார்கள். பிராந்திய அமைதி முயற்சிகளுக்கு இது ஒரு பின்னடைவு எனவும் சிரியாவின் நிலையான இறையாண்மை மீதமான தாக்கமாகவும் பல நாடுகள் கருத்து தெரிவித்துள்ளன. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை விவாதிக்க அமெரிக்க ராணுவ செயலாளர் டான் ட்ரிசிஸ்கோல் தலைமையிலான உயர்மட்ட ராணுவ குழு கியேவிற்கு வந்துள்ளது. இக்குழு துருக்கியிலிருந்து திரும்பிய உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க உள்ளது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா தனித்தனியாக அமைதி திட்டங்களை உருவாக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. எனினும் எந்த திட்டத்தையும் வெள்ளை மாளிகையோ மாஸ்கோவோ உறுதிப்படுத்தவில்லை. கியேவில் உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் டெனிஸ் ஸ்மிகாலுடன் நடந்த சந்திப்பில் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது குறித்து அமெரிக்க குழு விவாதித்தது. உக்ரைனுக்கு வழங்கப்படும் $105 மில்லியன் மதிப்புள்ள தேசப்பற்று பாதுகாப்பு பொதியை ஸ்மிகால் வரவேற்றார். இதற்கிடையில் ரஷ்யா டெர்னோபிலில் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 26 பேர் உயிரிழந்தனர். உக்ரைன் எந்த பிரதேச சலுகைகளும் வழங்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்தியுள்ள நிலையில் போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் சர்வதேச கவனத்தை ஈர்த்து வருகின்றன.
சீனாவின் உலகளாவிய நிதி செல்வாக்கு முன்பு கருதப்பட்டதை விட மிகவும் பரந்ததும் மூலோபாய ரீதியாக நுட்பமானதுமாக இருப்பதை ஏட் டேட்டா வெளியிட்டு புதிய ஆய்வு வெளிப்படுத்துகின்றது. இவ்வாய்வின்படி 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் $2 டிரில்லியனுக்கும் அதிகமான முதலீடுகள் மூலம் பெய்ஜிங் இன்று உலகின் மிகப்பெரிய அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர் என்னும் நிலையை பிடித்துள்ளது. இந்த நிதி பெருக்கம் சீனாவின் BRI திட்டத்தின் மூலமாக வேகமாக வளர்ந்தது. உலக நாடுகளுக்கு பெரிய கட்டமைப்பு கடன்கள் வழங்கி வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதார முடிவுகளிலும் வெளிநாட்டு கொள்கைகளிலும் சீனா அதிகப்படியான தாக்கம் செலுத்தி வருகின்றது. ஆய்வின் அடிப்படையில் சீன கடன்களில் பெரும்பாலானவை அதிக வட்டி, மறைமுக நிபந்தனைகள் மற்றும் சில சமயங்களில் கடன் அடைப்புக்கான அரசியல் அல்லது நிலப்பரப்பு சலுகைகளுடன் வழங்கப்பட்டுள்ளன என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல நாடுகள் பெய்ஜிங்கின் மீது நிதி ரீதியாக அதிக அளவில் சார்ந்திருக்கின்றன. எய்ட் டேட்டா அறிக்கை சீன கடன் வழங்கல் உலகளாவிய அதிகார சமநிலையை எவ்வாறு மாற்றுகிறது மற்றும் பொருளாதார சார்புகள் மூலம் சீனா எப்படி தன் செல்வாக்கை விரிவுபடுத்துகிறது என்பதை தெளிவாக காட்டுகின்றது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.